ஸ்விக்கி எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். இந்த ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சையில் மாட்டுறது வந்து சக்கரை பொங்கல் மாட்டு சாப்பிட்ற மாதிரிங்க ஸ்விக்கிக்கு. அந்த வரிசையில் நேற்று ஒரு கான்ட்ரவர்சியில் ஸ்விக்கி சிக்கி இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் இப்போலாம் சர்ச்சையில் சிக்கணும்னா மேடை போட்டு பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணால் போதுங்க. அந்த மாதிரி ஸ்விக்கி நேற்று பார்த்தீங்கன்னா தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு பவுலில் பன்னீர் கியூப்ஸை கட் பண்ணி ஒரு பிக்சர் போட்டு அதில் வந்து நம்ம ஹிந்துயிசம் பின்பற்றும் பெண்மணிகள் வைக்கும் அந்த திலகம் பொட்டு அதை வந்து பன்னீர் மேலே வந்து ஒரு போஸ்ட் போட்டுட்டு ஸ்க்ரூ இட் பன்னீர் டிக்கா. டிக்காக்கு வந்து டிஐகேகே ஸ்பெல்லிங்கு, ஆனால் இவங்க வந்து டிஐகேஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெல்லிங் போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ட்விட்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதற்கு எதிர்ப்பை கிளப்புனாங்க. இந்த மாதிரி ஸ்விக்கி வந்து இந்த ஹிந்து பின்பற்றும் மதத்தை பின்பற்றும் மக்களோட சென்டிமெண்ட்ல விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ட்வீட் பண்ணாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்விக்கி மேல நான் கேஸ் போட போறேன், ஸ்விக்கி மேல நான் கேஸ் போட போறேன், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே கேஸ் போட போறாங்கன்னு சொல்லி நிறைய பேஜஸ்மே வந்து எதிர்ப்பு கிளப்புனாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் போட்டதுக்கு ஸ்விக்கி வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்விக்கி என்ன பண்ணாங்கன்னா அந்த போஸ்டே டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் அதுக்கப்புறம் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் டெலீட் பண்ணா மட்டும் போதாது, இந்த போஸ்ட் வந்து எதற்காக ஸ்விக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய போஸ்ட்டை வந்து போட்டுச்சு அப்படின்றதுக்கு பதில சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இவங்களுக்கு தான் சப்போர்ட்னு சொல்லி நம்ம தனியா சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அதுக்கான வீடியோ இது இல்லை. அந்த ட்வீட் போடும்போது ஸ்விக்கியோட மனநிலை என்ன, உண்மையிலுமே அவங்க ஒரு யதார்த்தமான போஸ்டை போடணும்னு சொல்லி நினைச்சு போட்டாங்களா, இல்ல வாலண்டியரா இந்த குறிப்பிட்ட மதத்தை வந்து இழிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, அதை பத்தியான வீடியோ தான் இது. ஸோ மக்களாகிய நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? ஸ்விக்கி போட்ட இந்த போஸ்ட் வந்து யதார்த்தமாக நடந்தது இல்லைங்க, இந்த போஸ்ட் அவங்க வந்து வாலண்டியரா வந்து இந்து மதத்துக்கு எதிராக தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த போஸ்டை பத்தி? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.